நாள் செய்தியின் தலைப்பு நோ டேர்னிங் பேக். பின்னிட்டு பாராதே, பின்னிட்டு பாராதே. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆபிரகாமுக்கும் லோத்துனுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் உண்டான பிரச்சனை நிமித்தம் லோத்து இந்த அழகான தேசத்தை தெரிந்து கொண்டு இந்த சோதோமை நோக்கி வந்து தன்னுடைய ஜீவனத்தை பண்ணிட்டு இருக்கிறார், தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறார். இனிமே இது எங்கள் பங்கு அப்படின்னு வந்து இனிமே இதுதான் எங்களுடைய போர்ஷன். இனிமே ஆபிரகாமுக்கும் எங்களுக்கும் உள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, அது அவருடைய காரியங்கள்லேருந்து நாங்கள் எல்லாவற்றையும் பிரித்து கொண்டு நாங்கள் எங்கள் போர்ஷனுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் லோத்துவின் மனைவி தன்னுடைய காரியங்கள் எல்லாம், தன்னுடைய வாழ்க்கையின் காரியங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாத்தையும் முன்வைத்து ஒவ்வொன்றா உருவாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறோம். அந்த வீட்டில் நம்ம ஒவ்வொரு காரியத்தில் உங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்குன்னா அந்த ரூமில் இது நம்மளுடைய ரூம் அப்படி இப்படின்னு செட் பண்ணி வச்சுருப்போம். மற்ற காரியங்களில் அவ்வளோ தலையிட மாட்டோம். ஆனால் நீங்களா ஒரு சம்பாதிச்சு ஒரு வீட்டை கெட்டி அந்த வீட்டில் குடியேறும்போது அந்த வீட்டில் ஒரு சின்ன சின்ன காரியங்களையும் நுணுக்கமாக என்ன பண்ணுவீங்க, பார்த்து செய்வீங்க. அந்த இடத்துல பெயிண்ட் இப்படி இருக்கணும், ஒரு வேளை சின்ன அழுக்காயிருச்சுன்னா அதை துடைக்கிறதா இருக்கட்டும், அதை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், அதில் நம்ம அழகுபடுத்துகிறதற்கு வாங்குகிற பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே முன்னாடி வந்து ஒருவேளை அது தாய் தகப்பனுடைய வீடாக இருந்தால் கூட அவங்க பண்ணுறாங்க இது நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிடும். ஆனால் நீங்களா சம்பாதிச்சு ஒரு வீட்டை கெட்டும் போது அதை நம்ம ஒரு குழந்தை மாதிரி ஒவ்வொன்றையா அதை என்ன பண்ணுவோம், டேக் கேர் பண்ணி பார்த்துக்குவோம். இது என்னுடைய வீடு, இது என்னுடைய உழைப்பினால நான் இதுக்காக இவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கேன், இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி, இதுதான் நான் லைஃப் டைமுக்கும் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு தெரிந்த ஒரு இடத்திற்காக ஒரு மனிதன் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து என்ன பண்ணுறாங்க, செய்கிறான். அதே போல் லோத்துவின் மனைவியும் இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையின் அந்த அவங்களுக்கு கிடைச்ச தேசம், இந்த தேசத்தில் தான் நம்ம ஜீவகால பரியந்தம் இருக்க போகிறோம், இது ஒரு செழிப்பான தேசம், என் பிள்ளைங்க என் சந்ததிகளை நான் இங்கே தான் பார்க்க போகிறேன்னு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மனதளவில் என்ன பண்ணியிருந்தாங்க, சோதோமிலே செய்து வைத்திருந்தாங்க. ஒருவேளை லோத்து அவருடைய காரியங்களை வைத்து சம்பாத்தியத்தை வைத்து அவங்க வாழ்ந்திருந்தாலும் லோத்துவின் மனைவிக்கு அந்த நாட்டின் மீது, அவங்க தங்கியிருந்த நாட்டின் மீது ஒரு பற்று அவங்க இருதயத்தில் என்ன பண்ணியிருந்தது, நிறைவாக இருந்தது. இந்த தேசம் இது என் தேசம், என் பிள்ளைங்க என் சந்ததி இந்த தேசத்தில் தான் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், வாழ போகிறோம். இந்த உலகத்தை அந்த உலக பிரகாரமான அந்த பற்று லோத்துவின் மனைவியுடைய இருதயத்தில் இருந்த டைமில் தான் திடீர்னு தேவ தூதர்கள் வராங்க, வந்து சொல்கிறாங்க, இந்த இடத்துல இருந்து நீங்கள் என்ன பண்ணணும், கிளம்பணும், உன் ஜீவன் தப்பணும்னா ஓடிப்போ. அவங்களுக்கு டைம் கொடுக்கல, அவங்களுக்கான கொடுக்கப்பட்ட டைம் ரொம்ப கம்மி, கிளம்புங்க சீக்கிரம் என்ன பண்ணணும், இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். அந்த டைமில் லோத்துவின் மனைவிக்கு அவர்கள் அத்தனை வருஷமாக அவங்க இருதயத்தில் கட்டி இருந்த அந்த கோட்டையானது என்ன பண்ணுது, ஒரே செகண்டில் இடிந்து விழுது, பிரேக் டவுன் ஆகுது. அப்போது அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியில் வர்றதுக்கு புஷ் பண்ணப்பட்டு தேவதூதர்களால் இழுத்து கொண்டு வெளியில் விடப்பட்ட பொழுதும் அந்த இடத்துல தேவதூதர் என்ன சொல்கிறாரு, பின்னிட்டு பார்க்காது, பின்னாடி மட்டும் திரும்பி நீ என்ன பண்ணிடாத பார்க்காத. ஆனால் லோத்துவின் மனைவி அந்த லக்கேஜஸ் பேக் என்னென்ன எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரியல, அப்பப்போ அவங்க கண்ணில் காணல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு ஃபயர் ஆயிடுச்சு, அந்த வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் வரணும், எவ்வளோ நேரம் நமக்காக கொடுக்கப்படும், கொஞ்சம் மினிட்ஸ் தான். அந்த எரிய ஆரம்பித்த பொருட்கள்லேருந்து கொஞ்சம் எது ரொம்ப டாப் ப்ரையாரிட்டியாக இருக்கோ, எது கண்ணில் படுதோ அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்துக்கொண்டு. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் இப்பொழுது லோத்துவின் மனைவி வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் அவர்கள் மனது, அவர்கள் இருதயம் எங்கே இருந்தது, சோதோமுக்குள்ளவே இருந்தது. எங்கே இருந்தது, சோதோமுக்குள்ளவே இருந்தது. மருமக்கள் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பார்த்து அவர்கள் வரலை. மகள்கள் 2 பேரும் வந்துட்டாங்க, மருமகன்கள் உள்ளே இருக்கிறாங்களே, நம்மளுடைய சொந்தக்காரங்க, அந்த நெய்பர்ஸ், அவங்க செய்து வைத்த காரியங்கள் இல்லை உணவு காரியங்கள் எதுவோ எல்லாமே எங்கே தான் இருக்குது, சோதோமுக்குள்ளே இருக்குது. இப்போ அவங்க வெளியில் வந்துட்டாங்க, அவங்களுடைய இருதயம் எங்கே மாட்டிக்கிச்சு, சோதோமுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. இன்றைக்கு கர்த்தர் உங்களை குறித்ததான ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார், ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார். ஆனால் அதை அறியாதவர்களாய் நிறைய டைமில் பரிசுத்த ஆவிக்கு நம்ம இணங்காமல் அவருடைய முடிவுகளை எடுக்கிறதுக்கு நம்மளுடைய சரீரத்தை பழக்கப்படுத்தாமல் மாம்ச பிரகாரமாகவே யோசித்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாம்ச பிரகாரமாய் பண்ணி வைத்திருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரு நாள் வரும், உங்கள் அழைப்பிற்காக நீங்கள் மாம்சமாய் சவதரித்த அத்தனையும் விட்டுட்டு நீங்க ஆவியினால கட்டின காரியங்களை மட்டும் தூக்கிட்டு போறதுக்கான ஒரு நாள் உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணும்? கண்டிப்பா வரும். நீங்க அப்போ அந்த தூக்கிட்டு போய் அந்த ஓடி போற அந்த கிளம்பி போகிற அந்த சிச்சுவேஷன்ல நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமா எதை சம்பாதிச்சிருக்கிறீங்களோ அதை மட்டும்தான் தூக்கிட்டு என்ன பண்ண முடியும்? போக முடியும். மாம்ச பிரகாரமாய் சம்பாதித்த காரியங்களை விட்டுட்டு தான் வரணுங்கிற சிச்சுவேஷன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் என்ன பண்ணும்? கண்டிப்பா வரும். அது தேவ அழைப்பை பெற்ற ஒவ்வொருத்தருக்கும் இந்த காரியம், இந்த சிச்சுவேஷன் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணி தான் ஆகணும்? ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ நீங்க உலக பிரகாரமாய் மாம்ச பிரகாரமாய் மாம்ச இஷ்டப்படி நிறைய கட்டி வைத்திருந்தீர்கள் என்றால் அது உங்கள் அழைப்பிற்கு நேரே உங்களை அழுத்தாம, உங்களை தள்ளாம, உங்களை என்ன பண்ணும்? புல் பேக் பண்ணும், உங்களை இழுத்து கொள்ளும். இந்த சிச்சுவேஷன்ல தான் யார் மாட்டிக்கொண்டா? லோத்துவின் மனைவி மாட்டிக்கொண்டாங்க. சோதோமை விட்டு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. லோத்துவும் அதே தானே பண்ணியிருப்பாரு. பிரயாசப்பட்டிருப்பார், கஷ்டப்பட்டிருப்பார், உழைச்சிருப்பார், சம்பாதிச்சிருப்பார், சேர்த்து வச்சிருப்பார். அவருடைய மகளுடைய கணவர்கள் தான் எங்க இருக்காங்க? சோதோமுக்குள்ள இருக்காங்க. அவர் கட்டின வீடு தான், அவரோட வயல் தான், அவருடைய வேலைக்காரர்கள் தான், எல்லாரும் எங்க இருக்காங்க? சோதோமுக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஆனால் லோத்து கிளம்பிட்டாரு, பின்னாடி திரும்பி பார்க்கல. ஏன்? அவருடைய சிந்தை இருதயம் எதனால நிரப்பப்பட்டிருந்ததுன்னா அந்த பூமி மேலேயோ அந்த வேலைக்காரர் மேலேயோ அந்த ஆஸ்தி மேலேயோ அவருடைய பற்று இல்லை. எங்க போனாலும் என்ன நடத்துற தேவன் என் கூட இருக்காருப்பான்னு என்ன பண்ணிட்டாரு? பேகை தூக்கிட்டு கிளம்பிட்டார். ஆனா லோத்துவின் மனைவிக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஏன் மாம்சத்தினால நான் கட்டி எழுப்பினேன், ஏன் பணத்தை விட்டுட்டு, ஆஸ்தியை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, பிள்ளைகளை விட்டுட்டு நான் எப்படி வர முடியும் என்கிற சிந்தை அவர்களுக்குள்ள இருந்ததுனால அவர்களால் சோதோமை விட்டு சரீரம் நகன்றது, அவங்க இருதயம் அங்கிருந்து என்ன பண்ண மாட்டேன்னு சொல்லிருச்சு, நகரமா. இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி நாள் இந்த உலகத்துல உண்டு. நம்முடைய வாழ்க்கையின் கடைசி நாள், அந்த நாள் நம்முடைய மாம்சத்தினாலே நம்முடைய ஆயுள் முழுக்க நாம் கட்டி வைத்திருந்தோம் என்றால் நம்முடைய ஆவி பிரிந்து கர்த்தரிடத்துல போகணும்னு ஒரு நாள் வரும்ல. அப்போ மாம்சம் நம்ம முழுக்க முழுக்க மாம்சத்துக்கு தீனி போட்டு மாம்ச இச்சைகளை நிறைவேற்றி மாம்ச சித்தத்துக்கு முடிவெடுக்கிறதுக்கு இடம் கொடுத்து மாம்சத்தினால ஆட்கொள்ளப்பட்டு ஒரு ஊழியத்தை கூட நீங்க செஞ்சிருக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க, ஊழியத்தை கூட செஞ்சிருக்கலாம். இந்த தேகத்தை விட்டு பிரிகிற நாள் வரும்போது உங்கள் ஆவி கர்த்தரிடத்துல போகணும்னா அது இந்த உலகத்தோடு ஒட்டாம இருக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? விரும்புகிறார். இப்போ உங்களுடைய மாம்சம் முழுக்க முழுக்க இந்த உலகத்தின் பற்று, நீங்க சம்பாதிச்ச சொத்து, ஆஸ்திகள், பிள்ளைகள் இப்படியே இருந்ததுன்னா உங்க ஆவி அங்க போகிறதற்கு இந்த மாம்சம் என்ன பண்ணாது? பிடிச்சு இழுக்கும். பரலோக மேன்மையை பார்க்காததுனால, பரலோக மேன்மைக்குரிய தரிசனம் இல்லாததுனால இந்த உலகத்தினால அநேகர் என்ன பண்ணி கொண்டிருக்காங்க? இழுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய மாம்சத்தை எதன்படி நீ நடத்தி கொண்டிருக்கிற? இந்த உலகத்தின் பற்றுனால உங்க மாம்சம் நிரப்பப்பட்டு இருக்கா? இந்த இடத்துல லோத்துவின் மனைவி சோதோமை விட்டு கடந்துட்டாங்க. நிறைய பேர் உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்களை ஆண்டவருக்காக விடுறேன்னு விட்டு உங்கள் சரீரம் கடந்து வந்துருச்சு. ஆனா உங்க இருதயம் நீங்கள் விட்டு வந்த காரியங்கள் மேலேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. உங்களுடைய இருதயம், உங்கள் சிந்தைகள் நீங்க ஆண்டவருக்காக இழந்தேன்னு சொல்ற காரியத்தை தான் என்ன பண்ணிட்டு இருக்கு? நினைத்து கொண்டு இருக்கு. சில பேர் நீங்க விட்டுட்டு வந்த விக்கிரக கிரியைகளா இருக்கலாம், நீங்க விட்டுட்டு வந்த வழிபாடுகளுடைய பழக்க வழக்கங்களா இருக்கலாம், இல்ல நீங்க விட்டுட்டு வந்த பணங்களா இருக்கலாம், ஆஸ்திகளா இருக்கலாம், இல்ல ஒரு பேர் புகழா இருக்கலாம். ஆண்டவருக்காக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணியிருப்பீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு தெரிந்த ஒரு பிரபலமான ஒரு நபரா நீங்க இருந்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு யாருன்னே தெரியாது, ஒரு ஜீரோவா நீங்க இருக்கலாம். ஆனா நீங்க விட்டு உங்க சரீரம் வந்துருச்சு. உங்க அழைப்பிற்காக நீங்கள் கர்த்தர் குறித்த இடத்துக்கு வந்துட்டீங்க, இடத்தை நோக்கி பிரயாணப்பட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் இருதயம் நீங்கள் விட்டு வந்த பேருக்கு பின்னாடியும், நீங்க விட்டுட்டு வந்த பணத்திற்கு பின்னாடியும், நீங்க விட்டுட்டு வந்த ஆஸ்திகளும் ஐஸ்வர்யங்களுக்கும் பின்னாடியும், சில பேருக்கு அந்த வழிபாடுகளுக்கு பின்னாடியும், சில கிரியைகள் ஹேபிட்ஸுக்கு பின்னாடியும் தான் என்ன பண்ணிட்டே இருக்கு? போய்கொண்டே இருக்கு. லோத்துடைய மனைவிக்கு என்ன ஆனது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்காங்க, லோத்துவின் மனைவி, நமக்கு வசனம் சொல்லுது, பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். அவள் அந்த சிந்தனைகளை யோசிச்சுட்டே நடந்து வந்து ஒரு பாயிண்ட்ல யோசிச்சாங்களாம் லோத்துவின் மனைவி, சரி இனிமே நம்ம போற இடத்துல போய் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது?
உருவாக்கி நம்ம பிள்ளைங்களுடைய காரியங்களை பார்க்கறதுக்கு தெரியாது, நம்மளால முடியாது. லோத்தும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாரு. நம்ம என்ன பண்ணிடலாம், ரிட்டர்ன் சோதோமுக்கு என்ன பண்ணிடலாம், போயிடலாம், அங்கே போய் என்ன நடக்குன்னு பார்க்கலான்னு திரும்பினாங்களாம். அவங்க சிந்தையில் எவ்வளோ வேலை நடந்திருக்கு புரியுதா? நம்ம இவ்வளோ செஞ்சிட்டோம், நம்ம போகிற இடத்துல என்ன, இவரை நம்பி 20 வயசுல இவரை நம்பி நடந்து வந்து கல்யாணம் பண்ணி இந்த இடத்துல வந்து செட்டில் ஆகிட்டோம். இப்போ இவரை நம்பி திரும்ப இன்னொரு இடத்துக்கு போனோம்னா நம்மளுக்கு வயசு 70 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம்ல போய் நம்மளாலேயே உருவாக்க முடியாது, லோத்துவையும் நம்ப முடியாது. நம்ம பெட்டர் என்ன பண்ணிடலாம், சோதோமுக்கே போயிடலாம், அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தேவன் அதை பார்த்தாராம். என்னுடைய வார்த்தையை மீறி இவ செய்கிறா. ஆபிரகாம் இந்த குடும்பத்துக்காக விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கான், ஆபிரகாமுடைய ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்கணும், நீ திரும்புறியா, நீ இங்கேயே நின்றுக்கோனா அவளை உப்பு தூணா மாற்றிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான காரியம் அதுதான். நிறைய வேலைகளில் கர்த்தர் உன்னை விட்டு கடந்துவான்னு சொன்னா, வாழ்க்கையில சில பேருக்கு ஒவ்வொரு அருவருப்புகள் இருக்கும்ல, சீ இதெல்லாம் வேண்டாம், அந்த மாதிரி சீப்போன்னு தூக்கி போட்டு வந்துடும். அது எவ்வளோ பெரிய பொசிஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய லவ்வாக இருந்தாலும் பரவாயில்ல, அது பெற்றோர்களின் அன்பாக இருந்தாலும். சில பேருக்கு அவர்கள் ஊழியத்திற்கு வர முடியாதற்கு அவர்கள் பெற்றோர்களே கண்ணியாக இருக்காங்க, இல்லை உங்களுடைய ஃபேமிலி எதுவாக இருக்கலாம், உற்றார் உறவினர்கள், இல்லை உங்களுடைய டிகிரி, இல்லை உங்களுடைய பணங்கள், ப்ரொஃபஷன்ஸ், உங்களுக்கு இருக்கிற அந்த பேர் புகழ் எதுவாக இருக்கலாம். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்குள்ள போக முடியாம உங்கள் சிந்தையை அது குழப்பி கொண்டு இருக்கிறது என்றால் அதை தூக்கி போடலைன்னா அது உங்களை எங்கேயோ தூக்கி போட்டு. இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அதான். நோ டேர்னிங் பேக்னா, பின்னிட்டு பாராதேங்கிற வார்த்தை சும்மா பின்னாடி பார்க்காதப்பா அப்படி இல்லை, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நேராக போகும்படிக்கு உங்கள் ஆவியை நீங்க உயிரோட வச்சிருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். இன்றைக்கு நிறைய பேருக்கு மாம்சம் தான் உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கு. ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறது அவங்க மாம்சத்தினால தீர்மானிக்கிறோம். இன்னைக்கு நம்ம காலையில ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல கூட மெசேஜ் என்ன கேட்டோம், மாம்ச போராட்டம், மாம்சத்துக்காக போராடுறோம், மாம்சத்தோடு போராடுறோம். நம்ம யாருன்னே தெரியாம போராடிட்டு இருக்கிறோம். நம்ம எங்கே இருக்கிறவங்க எதுக்காக போராடணும்னு தெரியாம மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் தான் நம்முடைய போராட்டம் நித்தமுமா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, பின்னிட்டு என்ன பண்ணாத பார்க்காத. உன் வாழ்க்கையில ஆண்டவர் ஒருவேளை ஒரு சில நபர்களை உன் வாழ்க்கையில இருந்து பிரிச்சிருந்தாருன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தூக்கி போட்டு போ. கர்த்தர் மேன்மையானதை உனக்கு ஆயத்தம் பண்ணாம ஒரு நபரையோ ஒரு பொருளையோ உன் வாழ்க்கையில இருந்து பிரிக்க மாட்டார். நம்புறீங்களா? 100% நான் சாட்சி. அதுக்கு நான் சாட்சி. உங்களோட வாழ்க்கையிலேருந்து கர்த்தர் ஒரு சின்ன குண்டூசியை வேண்டான்னு தூக்கி போடுறாருன்னா அதுக்கு பின்னாடி அவர் பெருசாக ஏதோ பிளான் பண்ணிட்டாரு. அந்த பெரிய திட்டத்துக்கு இந்த குண்டூசி உனக்கு வேதனையை தருன்னு தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, தூக்கி போட்டுட்டார். அதை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிச்சு கானானுக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க, பிரவேசிச்சிருவாங்க. நீ மாம்ச பிரகாரமா யோசிச்சேன்னா உனக்கு அது பெட்டர் ஆப்ஷனா தான் தெரியும். நீ மாம்ச பிரகாரமா யோசிச்சா அது உனக்கு பெரிய பொசிஷனா தெரியும், இந்த உலகத்துல அது ஒரு பெரிய மேன்மையாய் தெரியும். அது இல்லாம உன் வாழ்க்கை இன்கம்ப்ளீட்டா தெரியும். சத்துரு அப்படி மாதிரி காரியங்களை உனக்கு என்ன பண்ணிட்டே இருப்பான், காண்பித்தே இருப்பான். ஏன்னா இதை நீ பார்த்துட்டே இருந்தன்னா மேன்மையான அழைப்பை நீ விட்டுருவேன்னு அவனுக்கு தெரியும். கர்த்தர் சொல்றாரு, பின்னிட்டு பார்க்காத. உன்கிட்ட இருந்து ஒரு காரியத்தை நான் வேண்டான்னு ஒதுக்கிட்டேன்னா ஆண்டவர் ஒதுக்குறது தெரியும். ஆண்டவர் ஒரு சிலரை பிரித்து கொண்டு வருவது தெரியும். பிரித்து வந்தவர்கள் மறுபடி போய் ஒட்டிக்கலாம்னு என்ன பண்ணாதீங்க, ட்ரை பண்ணாதீங்க. ஆண்டவர் முடிஞ்ச அளவு பார்ப்பாரு. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு துடிக்க வெட்டி விடுவாரு. அப்படி இல்லையா? லோத்துவின் மனைவிக்கு நடந்த மாதிரி தான். நீ என் தரிசனத்துக்குள்ளேயும் வரமாட்ட, என் வார்த்தையையும் என்ன பண்ண மாட்ட, கீழ்படுகிறதுக்கு மற்றவங்களை விட மாட்ட. நீ நித்திய சாட்சியாயிரு. யார் இந்த உலகத்துல உனக்கு பின்னாடி வந்து பின்னிட்டு பார்க்கிறார்களோ அவர்களுக்கு நீ அடையாளமா இருன்னு லோத்துவின் மனைவியை வைத்துட்டு போனார். யோசிச்சு பாருங்க, உங்களோட வாழ்க்கையில எல்லா சூழலிலும் ஊழியத்துக்குள்ள வந்துட்டோம். வேதம் சொல்லுகிறது, கலப்பையிலே கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன். ஸோ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்ய முன்னாடி வந்துட்டோம்னா எதிராக பேசுறவங்க இருப்பாங்க, நம்மளை அவமானப்படுத்துறவங்க இருப்பாங்க. ஏன்னா யாரை கொண்டு எதை செஞ்சா இவங்க அந்த அழைப்பை விட்டு போவாங்கன்னு யாருக்கு தெரியும்? சத்துருவுக்கு தெரியும். எந்த காரியத்தை செய்தால் இவர்கள் சோர்ந்து போய் விடுவார்கள் என்பது சத்துருவுக்கு தெரியும். எந்த காயை யூஸ் பண்ணி இந்த கேரக்டரை க்ளோஸ் பண்ணலான்னு சத்துருவுக்கு தெரியும். அதே போல தேவனும்
அந்த அழைப்பிலே உங்களை கொண்டு நிறுத்துவதற்கு உங்களுக்குள்ள சில கனிகளை எதிர்பார்ப்பார். சில ஹேபிட்ஸ் உங்களுக்குள்ள இருக்கும், அது அங்கே செட் ஆகாது. அந்த சேர்ல போய் உட்கார்றதுக்கு உங்களுக்கு சில மெஷர்மெண்ட் அங்கே செட் ஆகாது. அதை மாற்றணும்னு நினைப்பார். அதற்கு சில மனிதர்களை யூஸ் பண்ணுவார். அது உங்களுடைய ஆஃபீஸில் இருக்க பாஸாக இருக்கலாம், உங்கள் கூட இருக்கிற நண்பர்களாக இருக்கலாம், உங்களை ஃபேமிலியில் இருக்கிறவங்களா இருக்கலாம், உங்கள் சபையில் இருக்கிறவங்களா இருக்கலாம், உங்கள் கோ ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். தேவனும் மனிதர்களை பயன்படுத்தி நம்மை அந்த ஏற்ற கருவியாய் வணைவார். சத்துருவும் அந்த காரியத்திலிருந்து உங்களை விலப்பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்? காரியங்களை செய்து கொண்டிருப்பான். அப்போ தேவன் பட்சத்தில் நின்று தேவனோட நேரத்தை செலவிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது தேவன் என்னை சீர்படுத்துவதற்காக இந்த வார்த்தையை அனுப்புறாரு, தேவன் என்னை அந்த இடத்துல போய் ஃபிக்ஸ் பண்றதுக்காக என்னை சரி பண்றாருன்னு புரிந்து கொண்டவர்கள், அந்த ஆவிக்குரிய பிரகாரமா நடத்தப்படுறவங்க கரெக்டா புரிஞ்சு என்ன பண்ணிடுவாங்க? நடந்துருவாங்க. பின்னிட்டு பார்க்கிறவர்கள் பின்வரும் சந்ததிக்கு அடையாளமா மாற்றப்படுறாங்க. தேவன் எவ்வளவு பெரிய பாவியையும் மறுபடியும் வந்து அவரிடத்துல வந்து நின்னா மன்னிச்சு ஒரு பெரிய கருவியா உருவாக்கி பயன்படுத்தி விடுவார். பேதுரு அதற்கு பெரிய அடையாளம். யூதாஸ் தேவனோடு அவனுக்கு ஐக்கியம் இல்லை, அவரோடு கூட ஊழியம் செஞ்சான், ஆனா தேவனோடு கூட அவன் என்ன இல்லை, அவர் குணாதிசயங்களை அவன் தெரிந்து கொள்ளலை. அவனுடைய கண்கள் முழுக்க முழுக்க பணப்பையிலையும் மற்ற காரியங்கள் மேலேயும் தான் இருந்ததே தவிர அவன் தேவன் எப்படிப்பட்டவர், என்ன சொல்ல வர்றார், அவர் கேரக்டர் என்ன, அவர் எப்படி அப்படிங்கிறதை யூதாஸ் புரிந்து கொள்ள நேரம் கொடுக்கவே இல்லை. இன்றைக்கு நாம் ஊழியம் செய்கிறோம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோம், நல்ல விஷயம். ஆண்டவர் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். மற்றவங்க வந்து புரிய வச்சாங்கன்னா அது அவ்வளோ எளிதாக இருக்காது. மற்றவர்கள் சொல்லி சொல்லி தான் உங்கள் தேவனை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும்னா ஒரு காலத்தில் உங்கள் தேவன் மேலே உங்களுக்கே வெறுப்பாயிரும். உங்கள் தேவனை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளணும். வேதம் சொல்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. நீங்க உட்காருங்க தேவ பிரசன்னத்துல, நீங்க உட்கார்ந்து பைபிள் படிங்க, நீங்க உட்கார்ந்து ஜெபிங்க. ஏசப்பா, நான் உங்களை அறியணும், உங்களுடைய குணாதிசயங்களை நான் அறியணும், நீங்க எவ்வளவு அன்புள்ளவர் நான் என் வாழ்க்கையில பார்க்கணும், நீங்க எவ்வளவு என்னை நேசிக்கிறீங்கன்னா அதை உணரணும், எனக்கு இன்னும் உங்களுடைய கேரக்டரை எனக்கு இன்னும் புரிஞ்சுக்கொள்ள கிருபை தாங்க. 4 காஸ்பல் இருக்கு, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். 4 சுவிசேஷங்களை எடுத்து படிச்சு பாருங்க, திரும்ப திரும்ப அவருடைய அன்பை ஒரு அப்பாவா அவரை யோசிச்சு அந்த காஸ்பலை படிச்சு பாருங்க, ஒரு பிரதரா ஒரு அண்ணனா யோசிச்சு அந்த காஸ்பலை படிச்சு பாருங்க, ஒரு நல்ல ஒரு போதகரா, ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பாஸ்டரா அவரை வச்சு படிச்சு பாருங்களேன். என்னென்ன கேரக்டர்ல அவரை பார்த்து யோசிச்சு படிச்சு பார்க்குறீங்களோ அந்தந்த கேரக்டர் அவர் பக்காவா பிளே பண்ணியிருப்பார். ஆமேன். உங்கள் தேவனை பற்றி நீங்கள் அறியுங்கள். உன் தேவன் உன் கூட இருந்து நீ தனியா உட்கார்ந்து தேவன் யாருங்கிறத அறிந்து கொள்ளலைன்னா, என்னைக்கோ சர்ச்சுக்கு வரும்போது தேவன் நல்லவர்னு இன்னைக்கு செய்தி கேட்டுட்டு நல்லவரா இருக்கும் அப்படின்னு நீ யோசிச்சுட்டு போறவளா இருந்தல்னா, உன்னுடைய ஆவி ஒரு நாள் கர்த்தர் அழைத்த அழைப்பிற்கு நேராக நீங்க திருப்பப்படுறதுக்கு உங்க மாம்சம் உங்களை விடாது. ஏன்னா உங்கள் தேவன் யார் என்பதை நீங்கள் அறியதான் உங்களுடைய அழைப்புக்குள்ள நீங்க என்ன பண்ண முடியும், போக முடியும். உங்கள் தேவனை பற்றி அறிவு உங்களுக்குள்ள பெருக தான் உங்களுக்கு நிதானிக்க முடியும். இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தர் என்ன சிட்சிக்கிறார், இந்த இடத்துல நான் இப்படி இருக்கணும். எல்லாமே எதுல தான் இருக்கு? நீங்க ஆண்டவருடைய பாதத்தில் அமர்றதுலையும் ஆண்டவருக்காக சேவை செய்யறதுலையும் தான் இருக்கு. ஆண்டவருக்காக பிரயாசப்படுறீங்க, ஓகே, ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து உங்க நேரத்தை என்ன பண்ணுங்க, செலவிடுங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரங்கிறது ரொம்ப 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 மினிமம், ரொம்ப 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 மினிமம். ஆனா அந்த 1 மணி நேரத்துல கூட நீங்க உண்மையா இருக்க முதல்ல ட்ரை பண்ணுங்க. அந்த 1 மணி நேரத்துல உண்மையா இருந்த ஆண்டவரே நீங்க யாருங்கிறத நான் அறிஞ்சு கொள்றதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க, கிருபை தாங்க. அவருடைய கிருபையில, அவருடைய கிருபை எப்படிப்பட்டது, அவர் எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு அவருடைய குணாதிசயங்கள், என்னென்ன குணாதிசயங்கள்ல அவர் வெளிப்பட்டிருக்கிறாரு, இது அவருடைய வேதத்தை படிச்சு நீங்க அவருடைய நேரத்துல அவருடைய பாதத்துல நேரத்தை செலவிட அவருடைய சித்தத்துக்கு நேராய் நம்மை ஆண்டவர் திருப்பும் போது நம்ம ஈஸியா பெண்டாயே என்ன பண்ணிடுவோம், போயிடும். ஆண்டவர் அவருடைய சித்தத்துக்கு நேராக நிறைய பேரை திருப்பும் போது நிறைய பேர் அதே இடத்துல நின்று விடுகிறார்கள். ஒரு நல்ல வர்ஷிப்பராக வர்றாங்க, ஊழியத்துக்குள்ளே வர்றாங்க, ஆண்டவர் அவங்களை நல்லா பயன்படுத்தி ஆண்டவர் அவங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி ஒரு சின்ன டேர்ன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கடினமான வார்த்தை மூலமோ இல்லை கடினமான ஒரு பிரச்சனை வழியாக அவங்களை கடந்து வர வைக்கிறாருன்னா நிறைய பேர் அதில் திரும்பாமல், அதில் வளைந்து கொடுக்க முடியாமல் அவங்க மாம்சத்தில் கட்டுப்பட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஒன்று அதே இடத்துல நின்றுறாங்க அல்லது அப்படியே போய் உட்கார்ந்துடுறாங்க. போதும்ப்பா, இந்த ஊழியம் செஞ்சதே போதும். ஏன்? தேவனோடு அவர்கள் செலவிடுகிற நேரத்துல அவங்க சரியா இல்லை. தேவனோடு அவங்க நல்லா ஐக்கியப்பட்டிருந்தாங்கன்னா ஈஸியா அந்த பெண்டு
டெய்லி நல்ல ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி நல்ல ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கை அப்படி இப்படி தூக்கி ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா வேலை என்ன பண்ணும்? பாடி செய்யும். ஸ்ட்ரெச்சே பண்ணாமல் திடீர்னு ஸ்ட்ரெச் பண்ணால் அது நம்மளை என்ன பண்ணுது? நம்ம பாடியை அஃபெக்ட் பண்ணுது. தேவ சமூகத்திலே உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் தன்னை சீர்படுத்த அர்ப்பணிக்காதவன் திடீர்னு ஒரு நாள் ஒரு காரியத்தை ஒரு ஆள் சொல்லும் போது பொசுக்குன்னு என்ன ஆயிரும்? பிரேக் ஆயிரும், எலும்பு உடைஞ்சிரும். சில பேருக்கு எலும்பு உடையப்பட்டிருக்கு, ஆவிக்குரிய பிரகாரமா என்ன ஆயிருச்சு? பிரேக் ஆயிடுது. சில பேருக்கு பெயின், அங்கங்க ஸ்வெல்லிங். கர்த்தர் தம்முடைய சித்தத்துக்கு நேராய் உங்களை திருப்பியே ஆவார். ஏன்னா அவர் உங்களுக்கு பண்ண வாக்குத்தத்தம் உண்மை. ஆமென். நீங்க உண்மை உள்ளவர்களா இல்லாத இருந்த போதும் அவர் உங்களுக்காக ஒரு பிரத்யேக அழைப்பை வைத்து அதுக்கு நேரம் அவர் உங்களை கைட் பண்ணணும். அதற்கு ஏற்ற வேலை வரும்போது அந்த டேர்னிங் பாயிண்ட்ஸ் வழியா நீங்க போய் தான் ஆகணும். அங்க நீங்க திரும்பதே ஆகணும். அப்போ ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்துல உட்கார்ந்து நீங்க ஸ்திரப்பட்டு ஒவ்வொரு நாள் ஆண்டவர் வெளிப்படுத்துற காரியங்கள், உணர்த்துகிற காரியங்களுக்கு நீங்க உங்களை டியூன் பண்ணி, ஆண்டவரே என்ன இந்த காரியத்துல மன்னிச்சிருங்க, இந்த காரியத்துல புடமிடுங்க, இந்த காரியத்துல என்ன சுத்திகரிங்கன்னு ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு ரியலைசேஷன் பார்ட்டுக்குள்ள நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் ஆண்டவர் உங்களை திருப்பும் போது ஓகே இசப்பா இதை நான் உமக்காக சகிக்கிறேங்கிற ஒரு ஸ்ட்ரென்த்தை உங்க இன்னர் மேன் பெற்றிருப்பான். உங்க உள்ளான மனிதன் அதை பெற்று கொண்டிருப்பான். திடீர்னு போய் ஒரு காரியத்தை சொன்னா அவனால என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. அப்போ உப்புத்தூண் ஆகிறதற்கு லோத்துவின் மனைவி உப்புத்தூணாய் மாறினதுக்கு காரணம் அவர்கள் சிந்தை சோதோமோடு பொருத்தப்பட்டிருந்தது. இன்னைக்கு உங்க சிந்தை ஊழியம் செய்யணும்னு வந்திருக்கிற உங்கள் சிந்தை ஏதோடு பொருத்தப்பட்டிருக்கு? நான் ஊழியம் செஞ்சா நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்குங்கிறதுல பொருத்தப்பட்டு இருக்கா? இல்லை நான் ஊழியம் செஞ்சேன்னா என்னுடைய லைஃப் செட்டில் ஆகும் அதனால பொருத்தப்பட்டு இருக்கா? இல்லை எனக்கு வேற எந்த வேலையுமே கிடைக்கல, எந்த வேலையிலும் எனக்கு மரியாதை இல்லை, ஊழியமாவது செய்வோன்னு பொருத்தப்படுகிறதா? எதற்காக உங்கள் இருதயம் ஊழியத்தோடு பொருத்தப்பட்டிருக்கு? நீங்க யோசிச்சு பார்க்கணும். உலக பிரகாரமான ஆதாயத்துக்காக நீங்க கலப்பையில கை வச்சிங்களா? உலக பிரகாரமா எனக்கு எந்த இதுலயும் என்னை மதிக்கல, என்னை எதிர்பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, ஊழியமாக சில பேர் ஊழியத்துக்கு சில பேரண்ட்ஸ் ஒப்பு கொடுப்பாங்க. நானே என் கண் கூட பார்த்துருக்குறேன். 10th வரைக்கும் படிக்க வச்சோம், ட்ரை பண்ணோம், ஒரு சப்ஜெக்டில் கூட என்ன பண்ண மாட்டேன்றான், பாஸ் ஆக மாட்டேங்கிறான். படிப்பே இவனுக்கு வரல, பேசாம பிரதர் இவனை ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணி விடுங்க. எதுக்காகவா? படிப்பே வரலையா, அவனை வச்சு ஒரு ஆனால் மற்ற 3 பசங்க நல்லா படித்து நல்லா ஐடியில் என்ன பண்ணுவாங்க? வேலை பார்ப்பாங்க. அவர்களே ஊழியத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. ஏசுநாதருக்கு யாரை கொடுப்பாங்களாம்? படிப்பே வரலை, இவனை வச்சு எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்காவது இவன் இல்லை. எதற்காக உங்கள் இருதயம் ஊழியத்தோடு பொருத்தப்பட்டதுங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். எதுக்காக நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன்? நான் இந்த ஜீவனை கொடுத்த தெய்வத்திற்கு நான் ஏதாவது செய்யணும்னு வந்திருக்கீங்களா? நான் எனக்காக உயிரை கொடுத்து என்ன எவ்வளோ பாவியும் நீச துரோகியுமாய் இருந்த என்னை தேடி அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தினார்ல, அவருக்காக ஒரு 4 பேரையாவது ஆதாயப்படுத்தணுங்கிற வாஞ்சியோடு வந்திருக்கீங்களா? என் புகழுக்காக அல்ல, பெருமைக்காக அல்ல, எனக்கு இன்னைக்கு உயிரை கொடுத்து இன்னைக்கு உயிரோடு என்னை உட்கார வச்சிருக்காதுல்ல, அந்த நன்றிக்காக ஊழியம் செய்கிறேன்னு வந்திருக்கிறீங்களா? உங்களுடைய சிந்தை, உங்கள் இருதயம் எதற்காக ஊழியத்தோடு பொருத்தப்பட்டிருக்கு? 2வது உங்களுடைய அனுதின வாழ்க்கையில உங்களுடைய செல்ஃப் ரியலைசேஷன், தேவனை இன்னும் அறிகிறதுக்கு நேரம் செலவிடுறீங்களான்னு பாருங்க. லோத்துவின் மனைவி தேவனுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருந்த மாதிரி போடலை. யோசிச்சு பாருங்க, லோத்துவின் மனைவி ஒருத்தங்க சரியா இருந்திருந்தாங்கன்னா, இன்றைக்கு மதர்ஸ் டே, அந்த ஒரு தாய் சரியா இருந்திருந்தாங்கன்னா இஸ்ரவேல் புத்திரருக்கு எதிராய் வந்த அம்மோனிய புத்திரர், மோவா புத்திரர் 2 பேர், தேவன் அருவருக்கிற 2 கோத்திரங்களா உருவானவங்க, இஸ்ரவேல் புத்திரருக்கு சஞ்சலமா இருந்தவங்க, கடைசி வரைக்கும் அவங்களால என்னதான் வந்தது? ட்ரபிள், பிரச்சனைகளும் போராட்டங்களும் தான் வந்தது. ஆண்டவர் அருவருத்தார் அந்த 2 கோத்திரத்தையும், அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும். அதுக்கு காரணமா யாருதான் இருந்தா? லோத்துவின் மனைவி தன்னுடைய சிந்தையை சரிவர பொருத்தாததுனால, ஆவிக்குரிய பிரகாரமாய் அவங்க சிந்தை மாற்றப்படாததுனால, சோதோமின் மேல் அவங்க இருதயம் போய் தங்கினதுனால தங்களுடைய சந்ததிகளை கத்தர் அருவருக்கிற சந்ததிகளா மாறுறதுக்கு வழியா மாறிட்டாங்க. அவங்க சரியா இருந்திருந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணியிருப்பாங்க? கைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, நீங்க ஒருவர் சரியா இருந்தீங்கன்னா உங்கள் பின்வரும் சந்ததி கத்தரை சேவிக்கிறதா மாறும். நீங்க ஒருத்தங்க அந்த ஆவிக்குரிய சிந்தையை பெற்றுக்கொள்ளாமல் மாம்சத்துக்கு ஏதுவாக பொருத்தப்பட்டீங்கன்னா உங்கள் சந்ததிகள் கத்தர் அருவருக்கிற ஒரு சந்ததிகளா என்ன ஆயிரும்? மாறிடும். இன்றைக்கு யோசிச்சுக்கோங்க, உங்களோட வாழ்க்கையில நோ டேர்னிங் பேக். எந்த சூழலிலும்
நான் கர்த்தருக்காக ஏதாகிலும் செய்வேன். நான் எந்த இடத்துக்கு போனாலும், அமெரிக்கா போனாலும் சரி, கனடா போனாலும் சரி, இந்த உலகத்துல எந்த மூலை முடுக்குகளுக்கு போனாலும் சரி, கர்த்தருக்காக ஏதாவது நான் செய்வேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமேன். முழு நேரமா எனக்கு செய்ய முடியாட்டாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக என் வாழ்க்கையில ஏதாவது ஒன்று ஒவ்வொரு நாள் நான் செஞ்சுட்டே இருப்பேன். எத்தனை பேருக்கு அது ஆசை? ஆமேன். இது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாஞ்சியா இருக்கணும். ஆண்டவரே, என்னை நீங்க எந்த இடத்துல வச்சாலும் நான் உம்மோடு கூட நேரம் செலவிடுவேன், உமக்காக ஏதாவது செய்வேன். ஆமேன்.